பாதிரி குடும்பத்தில் பிறந்து உலக மாதிரியானார் லூதர். பள்ளி செல்லும் விடலையிலே பாகுபாட்டின் பாரம் தாங்கினார். பொது இடத்தில் போக்குவரவுக்கு கூட தடை. போராடும் வாழ்வை வாழ்ந்தார் அவர். அண்ணல் காந்தியிடம் அகிம்சையின் ஆழம் கற்றார் அவர். பேருந்தில் கருப்பினருக்கு இருக்கை இல்லை. பொங்கிய ரோசா என்பவளுக்கு குரல் கொடுத்தார் இந்த ராசா. அந்த போராட்டம் சம உரிமை சுடரினை தூண்டி எழுப்பியது. 6 லட்சம் கால்கள் நின்று வருடம் முழுக்க நடந்து நீதி வென்று புனித நடை கடந்தது. வெள்ளை பன் உண்ணும் இடத்தில் கருப்பினம் கலக்கவே கூடாது என்ற இடங்களில் அமைதியாய் அமர்ந்து நடத்திய அறப்போராட்டம் வெள்ளையரின் வேரையே உலுக்கியது. ஆபிரகாம் லிங்கன் அடிமைத்தனத்தை ஒழித்தார். ஆனால் லூதர் அவர்களின் சம உரிமைக்காக உழைத்தார். அடிமைத்தன விடுதலை அறிவிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் கழித்து அதே இடத்தில் முழங்கினார் அவர். எனக்கு ஒரு கனவு உண்டு. 5 லட்சம் கால்கள் தொல்ல, 5 லட்சம் கைகள் தொனிக்க உரக்க உரைத்தார் உலகிற்கு, எனக்கு ஒரு கனவு உண்டு. இந்த வார்த்தை உலகையே உலுக்கியது. அந்த கனவின் ஓர் சுருக்கம். ஒரு நாள் கற்பின குழந்தை வெள்ளை குழந்தையுடன் ஒரே மேஜையில் அமர்ந்து உண்பார் என்பதும், என் பிள்ளைகள் நிறத்தின் அடிப்படையில் அல்ல, நற்குணத்தின் அடிப்படையிலே மதிப்பிடப்படுவார் என்பதும் அவர் கனவுகளில் சில. அக்காலத்தில் பிறப்புரிமை இருந்தும் வாக்குரிமை இல்லாத கருப்பின மக்களுக்கு போராடி பாடுபட்டு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தார் லூதர். சுதந்திரம் ஒலிக்கட்டும், சமத்துவம் மலரட்டும் என்ற அவரது முழக்கமே குடியுரிமை சட்டம் இயற்றியது. பாகுபாட்டினை பலி கொடுத்தது. அன்பு, அமைதி, சகோதரத்துவம், இதற்காகவே அவர் வாழ்ந்தார். அதற்காகவே அமைதி போராட்டம் போராடினார். அதற்காகவே நோபல் அமைதி பரிசு பெற்றார் இளமையில். லூதர் அமைதி தூதர். வேலையில் சம உரிமைக்காக போராடும் பொழுது துப்பாக்கி சுழலில் படுகொலையானார் லூதர். உலகமே நிசப்தமாயிற்று. அன்றாட உணவுக்கு கூட ஒதுக்கப்பட்ட கருப்பின மக்கள் தலைவனை தேர்ந்தெடுக்கும் உரிமையிலிருந்து தள்ளப்பட்டவர்களே. ஆனால் 40 ஆண்டுகள் கழித்து அந்த சட்டமே எழுதியது அமெரிக்காவிற்கான முதல் கருப்பின தலைவரை. இது ஒருவன் கனவின் கைப்பிடி நிறைவேற்றமே. அந்த கனவு இன்னும் காணப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது.
அவன் உடல் விழுந்தாலும் அவன் கனவுகள் விழவில்லை. அவன் உடல் விழுந்தாலும் அவன் கனவுகள் விழவில்லை. சம உரிமை எனும் சுடரொளி உலக முழுவதும் இன்றும் எரிகிறது. அவன் கனவுகள் நிறைவேறினாலும் அவன் நினைக்கப்படுவான். அவன் கனவுகள் நிறைவேறினாலும் அவன் நினைக்கப்படுவான். நிறைவேறாவிட்டாலும் அது நிறைவேற நினைக்கப்படுவான். நிறைவேறாவிட்டாலும் அது நிறைவேற நினைக்கப்படுவான். கனவுகள் மறைவதில்லை. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர்.